ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் ஒரு சிம்பிளாக ஒன் பார்ட் முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி பரங்கிக்காய் பொடி போட்டு கறி பண்ணியிருக்கேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, புளி எதுவுமே இல்லாமல் இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து இந்த அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டையை போட்டுன்ட்டு ஒரு 5-6 கிராம்பு எடுத்து போட்டுக்க வேண்டியது. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அந்த பருப்பு வேகிறதுக்கு. இப்போ ஊற வச்சுருந்த பருப்பை நல்லா களைஞ்சிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் குக்கரில் போட்டுடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். எல்லா முட்டைக்கோசையும் போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை 1-2 கிள்ளி போட்டுடலாம். பச்சை மிளகாய் வேண்டான்னு நினைக்கிறவா போட வேண்டாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு அதை நல்லா ஒரு மேலாக ஒரு கலரை கலரிக்கோங்க. அடியிலேருந்து பருப்பை மேலாக கொண்டு வந்தால் சரியாக வேகாது. அதனால் அடி ஒட்ட கலராமல் மேலாக அந்த உப்பை மாத்திரம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 5-6 விசில் விடுற அளவுக்கு நல்லா குழைய வேக விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா முட்டைக்கோஸ் குழம்பு நல்லா ரெடியாக எடுத்து குழைய வெந்து இந்த கரண்டியால் இந்த வெந்த முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக 4 கொத்து கொத்தமல்லி எடுத்து பொடி பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம். சாதத்தை போட்டு கொஞ்சம் நெய்யை போட்டு இந்த குழம்பை விட்டு சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. தினம் வத்த குழம்பு சாம்பார்னு இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.